ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா இட் இஸ் பெஸ்ட். நியர்லி ரொம்ப நாள் ஆகிடுச்சு நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி. த ரீசன் பிகின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சினிமா இட் இஸ் பெஸ்ட் மூலமாக கிளேப் அவார்ட்ஸும் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அது ஒரு 2 months பிடிச்சிருச்சு. அண்ட் தென் ஃபெஸ்டிவல்ஸ் இருந்தது, இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் அட்டன் பண்ண வேண்டியது. ஸோ அங்கே போயிட்டு வந்த வேண்டிய சூழல். ஸோ அதனால தான் நடுவில் எந்த ஒரு ரிவ்யூஸுமே நான் அப்லோட் பண்ணலை. ஸோ பேசிக்கலி நான் அதுவும் பண்ணலை. ஸோ தட்ஸ் த ரீசன். ஸோ இப்போது நம்ம கம்மிங் பேக் டு த ஃபார்ம். ஸோ மறுபடியும் ஐ ஸ்டார்டட் ரிவ்யூவிங் த ஃபிலிம். ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐ எம் ஸ்டில் இயர். திரைப்படம் வெளியாண்டு 2024. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரேசில் நாட்டு திரைப்படம் கிடையாது. திரைப்படத்தின் டேரக்டர் சொல்லி பார்த்தீங்கன்னா வாட்டர் சாலஸ். திரைப்படத்தின் ஸ்க்ரீன் ரைட்டர்ஸ் முரிலோ ஹவுசர் அண்ட் எட்டோர் லோரிகோ. இந்த திரைப்படம் மேர்சிலோ ரூபன் பாவியா அவர் எழுதிய ஒரு புக்கில் இருந்து தழுவப்பட்டது. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. பட் முக்கியமான கேஸ்ட் யார் பார்த்திங்கன்னா, ஃபெர்னாண்டா டாரஸ், யூனிஸ் பைவா முதன்மை ரோல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி செர்டோன் மெல்லோ, ரூபஸ் பைவா அவர் ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்காரு. சரிங்க, ஐ எம் ஸ்டில் இயர் என்ன மாதிரி கதைக்காலம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படம் வந்து எந்த நாட்டில் நடக்குது, என்ன மாதிரி பிரச்சனையான சூழலில் இந்த கதைக்காலம் நடக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் தான் இந்த படத்தை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அங்கே போயிடுவோம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1964 பிரேசிலோட பிரசிடெண்ட்டாக இருந்தவர் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா ஜோ கோல்ட். அவர் 1952 இருக்கார். ஸோ அவர் வந்து பேசிக்கலாக ஒரு லெஃப்ட்டு. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவரை தூக்கி எறியணும் அப்படின்னு முடிவெடுக்கிற ஒரு சில குரூப்ஸ், மிக முக்கியமாக பிரேசிலோட ஆர்ம் ஃபோர்ஸ் மிலிட்ரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவரை அந்த பதவியில் தூக்கி எறிகிறாங்க. தூக்கி எறியறதுக்கு மிக முக்கியமாக சப்போர்ட்டிவாக யாராக இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சர்ச் ஒரு மிக முக்கியமான பார்ட் ப்ளே பண்ணுறது, கத்தோலிக் அண்ட் ஆன்டி கம்யூனிஸ்ட் பீப்புள். அந்த ஊரில் இருக்கிற ஆன்டி கம்யூனிஸ்ட் இருக்கிறவங்க மிக முக்கியமாக அது பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸ் அண்டு அப்பர் கிளாஸ் பீப்புள். இவங்களுக்கு வந்து இவரை பிடிக்கவே இல்லை. ஸோ எப்படியா தூக்கி எறியணும் அப்படின்றது முடிவு எடுக்கிறாங்க. ஸோ மிலிட்ரி அதை முன்னெடுக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கத்தோலிக் துணை புரியுது, கூட இவங்களும் துணை புரிகிறாங்க. இதெல்லாம் தாண்டி இவரை தூக்கி எறிஞ்சே ஆகணும் அப்படின்ற முயற்சியில் மிக முக்கியமான ரோல் யார் ப்ளே பண்ணுறாங்கன்னா USA. ஸோ அவரை வந்து அங்கே தூக்கி எறிஞ்சிடுறாங்க. ஸோ தூக்கி எரிஞ்ச அப்புறமா என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க ஆட்சிக்குள்ளே வந்துடுறாங்க. ஆட்சிக்குள்ளே வர இவங்க பேசிக்கலி ஒரு மிலிட்ரி பேஸ்டாக இருந்தாலும் அவங்க ரைட் விங் பர்ஸ்பெக்டிவில் தான் இருக்காங்க. ரைட் விங் தான் உள்ளே வருது ஆக்சுவலாக. இப்போ என்னன்னா, உள்ளே வந்த அப்புறமா இவங்க அந்த டைமில் ஆட்சியில் இருந்தவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக டார்கெட் பண்ணி எல்லாரையுமே எராடிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு இவங்க எடுத்துக்கிட்ட என்ன கையில் எடுக்கிறாங்கன்னா 3 விஷயத்தை எடுக்கிறாங்க. ஒன்று இன்ஸ்டிடியூஷனல் டார்ச்சர், இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்ஸ், இன்னொன்று ஃபோர்ஸ் டிஸப்பியரன்சஸ். 3 விஷயம். இன்ஸ்டியூட்டில் ஒரு ஒரு ஜெயிலுக்குள்ளே போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கிறது ஒன்று. 2வது தேவையில்லாம தூக்கின்னு போயிட்டு அவனை கொண்டுடுறது. 3வது ஃபோர்ஸ் டிஸப்பியரன்சஸ். கூட்டு போகிறாங்க, அவங்களை விசாரிக்கணும்னு கூட்டு போயிட்டு கொஞ்ச நாள் கழித்து அவரை வெளில அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வெளியே அனுப்பப்படல. உள்ளேயே ஏதோ ஒரு வகையில் ஒரு ஃபோர்ஸை டிஸப்பியரன்ஸ் பண்ணி அவர் என்ன ஆனார்னே தெரியாத அளவுக்கு ஒரு விஷயத்தை பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல் தான் அங்கே இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த கதைக்களம் அந்த சூழலில் தான் நடக்குது. இப்போ நம்ம கதைக்களத்தில் வருவோம். நம்ம இந்த கதைக்களத்தில் படத்தின் நாயகனான ரூபன்ஸ் பைவா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த ஆட்சியில் வந்து ஒரு காங்கிரஸ் மேனாக ஒரு பொலிட்டீஷியன். ஸோ இட்ஸ் எ வெரி குட் பொலிட்டீஷியனாக இருந்திருக்காரு. அவரும் இவங்க வர்றதை வந்து மிலிட்ரி உள்ளே வர்றதை வந்து அவர் தடுத்து பேசியிருக்காரு. ஸோ இருந்தாலும் அவர் வந்து அதுக்கப்புறம் மிலிட்ரி உள்ளே வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியல. எவ்ரி ஒன் ஹேஸ் டு பி கம் அக்ராஸ் ஆர் யூ ஹேவ் டு பி லீவ் இன் தட் இந்த பாயிண்டில் இருக்கும்போது அவர் அங்கேருந்து விலகி வந்துடுறாரு. விலகி வந்துட்டு நான் அந்த போஸ்ட்லேருந்து விலகப்படுறாரு. ஸோ இப்போ ஒரு நல்ல ஃபேமிலியோட ஒரு 4 பசங்களோட தன் மனைவியோட சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு பிரேசிலில். இதில் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு நாள் வந்து மிலிட்ரி பீப்புளில் வந்து உங்கள் ஹஸ்பண்ட், அதாவது இவர் வந்து கதாநாயகனான பைவா வந்து கூட்டு போகணுன்னு முடிவு எடுத்து அவர் கூட்டு போகிறாங்க. கூட்டு போயிட்டு ஒரு 2-3 நாளில் அவரை அமுச்சு விட்ருவாங்க அப்படின்னு நினச்சி உள்ளே போகும்போது, இவரை ஃபஸ்ட்டு கூட்டு போகிறவங்க அப்புறம் அவங்க மனைவியை கூட்டு போகிறாங்க, அவரோட மகளையும் கூட்டு போகிறாங்க. அவங்க 2 பேரும் டார்ச்சர் அனுபவிக்கிறாங்க. அனுபவிச்சு முடித்த அப்புறமா அவங்க மகளையும் மனைவியும் அமுச்சு விட்டுறாங்க. ஆனால் ரூபன்ஸ் பைவா இன்னும் வெளில வரலை. பட் த்ரூ இது என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் எப்போயே வெளில அனுப்பிச்சிட்டோம் அப்படின்றதையும் அவங்க வந்து ஒரு நியூஸாக போட்டுடுறாங்க. இப்போ என்னன்னா, தன்னோட கணவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றத தன்னோட மனைவி பைவாவோட மனைவி யூனிஸ் எந்த அளவுக்கு ஃபைட் பண்ணாங்க. ஸோ ஃபைட் பண்ணி உண்மையாக அவருக்கு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிச்சாங்களா, அவர் இறந்துட்டாரா இல்லை உயிரோடு இருக்காரா போன்ற விஷயங்களை அவங்க எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா
உள்ளே இறங்கி இதுக்கான ஒரு தீர்வை கொண்டு வந்தாங்க. இறுதியில் அவங்க நினச்சதை சாதிச்சாங்களா, சாதிக்கலையா? அப்படி சாதிக்கும் போது அவங்க இந்த போராட்டத்தில் எத்தனை தன்னோட வாழ்க்கையை இழந்தாங்களா, இழக்கலையா என்ற பல கேள்விகளுக்கு பதில் சொல்கிற படம் தான் ஐ எம் ஸ்டில் ஹியர். இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமாக ஒரு ஃபேமிலி, ஒரு சிவிலியன் இந்த மாதிரி பிரச்சனைகளில், ஒரு பொலிட்டிக்கல் ப்ராப்ளமில் ஒரு சிவிலியன் எந்த மாதிரி ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் அந்த படம் பேசுது. இந்த படத்தின் ஆரம்பத்தில் நான் அந்த படம் பார்க்கும்போது என்ன ரொம்ப அதிகமாக ஃபேமிலிஸ் ஓரியன்டாக கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு ஃபஸ்ட்டு 35 minutes to 40 minutes வந்து முழுக்க முழுக்க குடும்ப சம்மந்தப்பட்டமே படம் போயிட்டுருக்கும். என்ன இது கதையை விட்டுட்டு டிவேட் ஆகிற மாதிரி இருக்குது, ஏன் இதுக்கு இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு அயற்சி வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஏற்பட்டுச்சு. என்னடா இது அப்படின்னு. பட் ஆஃப்டர் தட் 40th minute கதை எதுக்காக அதை வந்து செட் பண்ணாங்களோ அதை வந்து எண்டில் வந்து ஒரு இடத்துல போய் முடிக்கிறாங்க. 40 minute அப்புறம் கதை வேறு மாதிரி மாறினாலும் அந்த எண்டில் ஏன் அந்த விஷயம் செட் பண்ணாங்க, ஏன் அந்த 30 நிமிஷம் ஃபேமிலிக்காகவே கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது எஸ், அதாவது தன் கணவனை இழந்துட்ட ஒரு அம்மா தன்னுடைய ஃபேமிலி குடும்பத்தையும் எப்படி பார்த்துக்கிறாங்க, தன்னையும் எப்படி வந்து நிலைநிறுத்திக்கிறாங்க, இன்னொன்று எப்படிப்பட்ட போராட்டத்தை முன்னெடுத்தாங்க போன்ற விஷயங்களுக்கான பதிலை தான் அது முன்னவே ஒரு செட் பண்ணுறதுக்காக பண்ண மாதிரி ஒரு விஷயமா நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த வகையில் அது எனக்கு கரெக்டாக தான் பட்டுச்சு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த படத்தை பார்க்கும்போது எவ்வளோ வந்து ஒரு ஒரு டிக்டேட்டர்ஷிப்ன்றது எவ்வளோ மோசமானது அப்படின்றத வந்து ஒரு ஃபேமிலி பேக்ட்ராஃபில் இருந்து புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு படமாக இந்த படம் அமையும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அந்த எல்லாரோட நடிப்பும் நல்லா தான் இருந்தது. ஸோ எனக்கு வந்து ரூபன் பைவா பண்ண செல்டான் மெல்லாவோட பெர்ஃபார்மன்ஸ் ஃபைன், பட் அவர் ஒரு 30 நிமிஷம் தான் வராரு, 35 minutes தான். பட் ஸ்டில் யூனிஸ் பைவாவா பண்ண ஃபெர்னாண்டோ டாரஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அந்த மாதிரி உண்மையாகவே அந்த கதாபாத்திரமே வாழ்ந்து நம்மளை வந்து ஒரு விஷயம் ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறது. அந்த அம்மாவோட ஃபைட், அந்த அம்மாவோட மனநிலை எல்லாத்தையுமே நம்மளுக்கு வந்து ட்ராவல் பண்ண வைக்கிறாங்க அந்த ஆக்டிங் மூலிமா, பெர்ஃபார்மன்ஸ் மூலிமா. ஸோ அந்த வகையில் அது ரொம்ப முக்கியமாக ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸாக நான் பார்க்க ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா. இந்த படம் வந்து நீங்கள் பார்த்து முடிக்கும் பொழுது ஒரு விஷயம் உங்களுக்கு புலப்படும். ஆல்ரெடி சொன்னது தான், ஒரு டிக்டேட்டர்ஷிப், ஒரு சர்வாதிகாரம் எவ்வளோ மோசமானது, அதில் குடும்பங்கள் எப்படி சிதைக்கப்பட்டுச்சு அப்படின்றத இந்த படம் உங்களுக்கு உணர்த்தும்ன்றது எனக்கு சந்தேகமும் கிடையாது. இவ்வளோ இருந்த இந்த படத்தில் எனக்கு என்னென்னா, இது வந்து ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக ஃபேமிலி ஓரியன்டாகவே போனது. ஓகே, இந்த கதைக்களம் எடுத்துகிற கதைக்களமாக தான், அதில் இஸ் பின் ட்ரூத்ஃபுல் டைரக்டர். பட் என்னென்னா, அதை தாண்டின ஒரு டிக்டேட்டர்ஷிப் எந்த அளவுக்கு இவங்க பண்ணாங்க, எந்த மாதிரி மோசமான விஷயங்களை கொண்டு வந்தாங்க, எந்த மாதிரி 3 விஷயமே சொல்லப்படுதே தவிர அது நேரடியாக காட்டப்படுதானே இல்லை. சரி, அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லைட்டாக அவங்க அதை பெருசாக எடுத்துக்கலையோ அப்படின்ற உணர்வு எனக்கு இருந்தது. ஏன்னா இட் ஹேஸ் டு பி ஷோன் அப்படின்னு நான் நினைக்கிறேன், என்னோட பர்சனல் தாட் தான். பட் ஸ்டில் அந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் உறுத்தல் இருந்தது. ஸோ இதை பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் இந்த படத்தை வந்து இப்படி தான் நாங்கள் முடிவு பண்ணி எடுத்தோம் அப்படின்னும் போது ஓகே, தட் இஸ் டேரக்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். பட் ஸ்டில் எனக்கு இதை இன்னுமே இப்படி பண்ணியிருந்தது நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற உணர்வு எனக்கு இருக்கிறதுன்றதை இந்த இடத்துல நான் குறிப்பிட்டு சொல்லிக்கிறேங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், இந்த ஆண்டு நடந்த ஆஸ்கரில் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஃபீச்சர் ஃபிலிம் வின் பண்ணியிருக்குங்க. அதே மாதிரி சென்டான் நடந்த வெனிஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே வின்னர், சிக்னிஸ் அவார்டு வின்னர், ஆஸ் வெல் அஸ் உயரிய விருதான கோல்டன் லைனுக்கு இந்த படம் வந்து நாமினேட் ஆகிருந்ததுங்க. டெஃபினட்டாக நீங்கள் ஐ எம் ஸ்டில் ஹியர் படம் பாருங்கள். ஒரு சிறந்த படத்தை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரமான உலக சினிமாவோடையோ இல்லை ரீஜனல் சினிமாவோடையோ இல்லை ஷார்ட் ஃபிலிமோடையோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.